ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் சமையல். இன்றைக்கி நம்ம தமிழன் சமையலில் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் பிரெட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் அனைவருக்கும் தமிழன் சமையல் குடும்பத்தினர் சார்பாக இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் அல்வா செய்கிறதுக்கு பிரெட்டோட ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு பிரெட்டை வந்து குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது எண்ணெயில் பொரிச்சிடலாம். எண்ணெய் சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிடலாம். ப்ரெட்டு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு பொரிச்சிடணும். கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம அல்வா செஞ்சோம்னா சாப்பிடும்போது நல்லா ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஸ்வீட்டு, நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, ப்ரெட்டும் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இந்த டைம் எடுத்துடலாம். இதுக்கு மேலே விட்டோம்னா ரொம்ப கலர் வந்துருச்சுன்னா அல்வா லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ரொம்ப கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த கலர் வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே கலர் விட்டால் டேஸ்ட்டும் மாறிடும். இப்போ நான் எல்லா ப்ரெட்டையும் அதே மாதிரி பொரிச்சிட்டேன். இப்போ முந்திரியை நம்ம லைட்டாக வறுத்தரலாம். முந்திரி வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இப்போ இதை நெய்லேயே நல்லா வறுத்தரலாம். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துருங்க. இப்போ நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு கப் வந்து பால் எடுத்திருக்கேன். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காய்ச்சாத பால் எடுத்தாலும் பால் நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக இந்த மாதிரி சூடானதும் நான் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை சேர்க்கும் போது உங்கள் ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம பொரிச்சு வச்சுருந்த பிரெட் பீசஸை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ப்ரெட்டெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு வேக வச்சிடணும். உங்களுக்கு பால் பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பால் இல்லை அப்படின்னா தண்ணியில் கூட நீங்கள் செய்யலாம். தண்ணி ஊற்றி செய்யும்போது கலர் வந்து சூப்பராக வரும். பாலில் செய்யும்போது கலர் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். உங்களுக்கு நல்ல கலர் வேணும், பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியில் செய்யலாம். தண்ணியில் செஞ்சால் ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும். பாலில் செய்யும்போது சீக்கிரமாக சாப்பிட்றணும், இல்லைன்னா கெட்டு போன மாதிரி ஆகிடும். இப்போ எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் அந்த பால் வாசனையெல்லாம் போகணும். பாலெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் அந்த பிரெட் பீசஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு எப்படி செக் பண்ணோன்னா, நல்லா இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கலரும் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே லுக்காக இருக்குது. பால் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு, பால் வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.